வணக்கம் பிள்ளைகளே. நாங்கள் மீண்டும் ஒரு எங்களோட வணிகம் தொடர்பான வகுப்பில் செயல்முறை திறன்களும் தொழில்நுட்ப திறன்களும் பாடத்தில் மீண்டும் ஒரு செயற்பாட்டுக்காக நாங்கள் இன்று வந்துள்ளோம். தெரியும், நாங்கள் தரம் 6, 7 செய்முறை சார்ந்த செயற்பாடாக நாங்கள் பார்க்கிறோம். அதாவது செயல்முறை திறன்களும் தொழில்நுட்ப திறனும் பாடத்தில் தரம் 6, 7 பார்த்தீங்களா இருந்தால் செய்முறை சார்ந்த ஒரு செயற்பாடாக காணப்படுகின்ற அதேவேளை தரம் 8, 9 பாடங்கள் என்ன செய்யப்படுகின்றது? அவை செயற்திட்டம் சார்ந்ததாக நாங்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் அது தொடர்பாக எவ்வாறு தீர்வு கண்டு கொள்ளலாம் என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் தரம் 8, 9 தொடர்பான என்ன பாடத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்றோம். இந்த தேர்ச்சி மட்ட கல்வியில் மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது. அதிலும் நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளை சரியாக இனங்கண்டு அவற்றின் மூலமாக கட்டி எழுப்பப்படுகின்ற உண்டாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அந்த இதில் பிரதானமாக நாங்கள் பார்க்க போகிறது வணிகம். இந்த அலகை கற்பதன் மூலமாக வணிகம் ஒன்றை ஆரம்பித்து நடாத்தி செல்வதில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகளை நாங்கள் வரிசைப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. வணிகம் ஒன்றை திட்டமிட்டு செயற்படுத்திக் கொள்வதால் ஏற்பட்ட காரணிகளை நாங்கள் திட்டமிட்டு ஒழுங்குபடுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அக்காரணிகளுக்கு பொருத்தப்பாட்டை கையாண்டு பார்த்தல் இந்த செயற்பாடுகள் ஒன்று. உதாரணமாக நாங்கள் செயற்திட்ட ரீதியாக செய்ய போகிறோம் என்றால் எவ்வாறு அவற்றை இனங்கண்டு செய்தல் தொடர்பாகவும் நாங்கள் இதில் அவதானித்து பார்ப்போம். அதே நேரம் முயற்சியாண்மையாளரின் பண்புகளையும் இனங்கண்டு சுய கணிப்பீட்டில் ஈடுபட்டு முன்மொழிவுகளை முன்வைத்தல், அது வணிகர்களுடைய முன்படு சுய கணிப்பீடுகள் எவ்வாறு மேற்கொள்ளுதல் தொடர்பாகவும் நாங்கள் இந்த அலகை கற்பதன் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். முதலாவது வணிகம் என்பது பார்த்தீங்களா இருந்தால் மனிதனுடைய விருப்பங்கள் மனிதனுடைய தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடியதாக மேற்கொள்ளப்படுகின்ற உற்பத்தி செயல்முறையிலிருந்து ஆரம்பிக்கின்றது. இந்த வணிக செயற்பாடானது பார்த்தீங்களா இருந்தால் அளவு ரீதியாக வணிகர்களை பிரதானமாக 3 பகுதிகளாக இப்போ நீங்கள் தரமிட்டு உங்களுக்கு இப்போ இந்த அடிப்படை அறிவு மிகவும் போதுமானது. இதற்கு நீங்கள் 10, 11 நீங்கள் கொமர்ஸோ தெரிவு பாடங்கள் எடுக்கின்ற போதோ அல்லது ஏலவெல்ல தனியாக ஒரு துறையை நீங்கள் கற்கின்ற போதோ இது தொடர்பாக நீங்கள் போதிய விளக்கத்தை பெற்றுக்கொள்கிற அதே நேரம் இப்பொழுது நாங்கள் அடிப்படை அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம். இதில் பார்த்தீங்களா இருந்தால் வணிகம் என்பது அளவு ரீதியாக வணிகர்களை வகைப்படுத்துதல் என்பது பிரதானமான ஒன்றாக காணப்படுது. அந்த வகையில் பாருங்கோ, அளவு ரீதியாக சிற்றளவு வணிகர்கள், 2வது நடுத்தர அளவு வணிகர்கள், 3வது பார்த்தீங்களா இருந்தால் பேரளவு வணிகர்கள் என வணிகர்களை 3 பகுதிகளாக பிரித்து பகுத்து நோக்கப்படுகின்றது. அந்த வகையில் பாருங்கோ, நுகர்வோருக்கு மிகவும் நெருக்கமானதும் பிரபல்யம் பெற்றதுமான வணிகம் சிற்றளவு வணிகமாகும். ஏன் அதிக அளவில் நாட்டில் தேசத்தில் காணக்கூடியதாக இருக்கிறார்கள். நேரடியாக மக்களோட அதிகளவாக தொடர்படுபவர்கள் இந்த சிற்றளவு வணிகர் என்பதையே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சிற்றளவு வணிகர்களின் பொதுவான பண்புகள், இந்த சிற்றளவு வணிகர்களின் பொதுவான பண்புகள் என்று சொல்லிக்கல, முதலாவது நாங்கள் பார்க்கின்றோம் முதலீடு செய்யப்பட்ட மூலதனம் 15 மில்லியனிலும் குறைவாக இருத்தல். முதலீடு செய்யப்பட்ட மூலதனம் 15 மில்லியனில் குறைவாக இருத்தல். இது தற்கால, இது இதுவரையும் இருக்கின்ற நிலைமை. இந்த 15 மில்லியன் என்றது வார வருடமோ அல்லது இது அரையாண்டுக்கு பிறகோ என்ன செய்யலாம்? இந்த நிலை தற்சமயம் கூடலாம். 15 மில்லியன் 20, 25 மத்திய வங்கி, தேசிய அபிவிருத்தி வங்கி ஒவ்வொன்றுமே இது பார்த்தீங்களா இருந்தால் ஒவ்வொரு நிறுவனமும் வெவ்வேறு தொகையாக சிற்றளவு வணிகர் என்ற வரவிலக்கணத்துக்கு வெவ்வேறு அளவை சொல்லியிருக்கிறோம். ஒரு நிறுவனம் சொல்லுது 15 மில்லியன். நாங்கள் பார்க்க வேண்டியது எங்கள்ட செயல்முறை திறன் 8ஆம் ஆண்டு நான் சொன்ன அடிப்படையில் இருக்கிறது. 8ஆம் ஆண்டுக்கு நீங்கள் பார்க்க போனது போதும் 15 மில்லியன் என்ற தெரிஞ்சு வச்சிருந்தால் போதும். மத்திய வங்கி, தேசிய அபிவிருத்தி வங்கி, முதலீட்டாளர் சம்பந்தமான இதுகளை குறிப்பிடுறவ வெவ்வேறு அளவுகளை குறிப்பிடுவினோம். சிற்றளவு வணிகர்ன்றது எவ்வளவு முதலீடு காணப்படும், எத்தனை மில்லியன் என்றதை குறிப்பிடும். ஆனால் எங்களுக்கு போதுமானது முதலீடு செய்யப்பட்ட மூலதனம் 15 மில்லியனிலும் குறைவாக இருந்தால் அது சிற்றளவு வணிகம் என்றதனை நீங்கள் அறிந்து வைத்திருந்தால் போதுமானது. 2வது, சேவைகளில் ஈடுபடுத்தியுள்ள ஊழியர்களின் எண்ணிக்கை பொதுவாக 15 அல்லது அதிலும் குறைவாக இருத்தல்.
அங்க அந்த சிற்றளவு வணிகத்தில் ஈடுபடுறவ என்ன செய்யப்படும் 15 அல்லது 15லும் குறைவாக காணப்படுமையானால் அது நாங்கள் சிற்றளவு வணிகம் என்பதை நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளுவோம். அதே போல இங்க பார்த்தீங்களா இருந்த சிற்றளவு வணிகத்தில் பெரிய அளவிலான இயந்திர உபகரணங்கள் பயன்படுத்தப்பட மாட்டாது. என்ன பெரிய ஒரு தொழிற்சாலை அந்த இதுகளில் செயற்படுறது போல பெரிய அளவிலான இதாக இருக்கும். என்ன சாதாரணமாக குறிப்பிட்ட அளவு மனிதர்கள் அந்த இதுலையோ குறிப்பிட்ட அளவு இயந்திர சாதனங்கள் இருக்குமே தவிர ஆனால் பெரிய அளவு முற்று முழுதாக இயந்திரமயப்படுத்தப்பட்டது என்றவற்றை சொல்ல முடியாது. அதே போல சந்தை வரையறைக்குட்பட்டதாகவே காணப்படும். நாங்கள் நாங்கள் இந்த முதலாவது அவையின் சொத்துக்கள் 15 மில்லியனில் குறைவாக, மூலதனம் 15 மில்லியனில் குறைவாக இருத்தல், சேவையில் 15 அல்லது அதற்கு உட்பட்ட ஊழியர்கள் கடமையில் ஈடுபடுத்தல், அடுத்த பார்த்து பெரிய அளவிலான இயந்திர உபகரணங்கள் பயன்படுத்தப்படாது என்றிருந்தோம். இவை ஒவ்வொரு நிறுவனங்களும் நாங்கள் இது பார்த்தவங்க செயல்முறைத்திறன் தொழில்நுட்பத்திறன் பாடத்தில் நாங்கள் இதை அறிந்திருந்து வைத்தால் போதும். ஆனால் மத்திய வங்கி, தேசிய அபிவிருத்தி வங்கி, முதலீட்டாளர் சபை ஒவ்வொன்றுமே இதை வகைப்படுத்த வேறுபட்ட அளவுகளை சொல்லுவீங்க. நீங்கள் அதை கருத்தில் கொள்ள தேவையில்லை. நாங்களுக்கு எங்களுடைய பாட புத்தகத்தில் குறிப்பிட்டிருத்தல் மாத்திரம் போதுமானது. அடுத்தது பார்ப்போம், முயற்சியாண்மையாளர் சிற்றளவு வணிகங்கள் மீது கவனம் செலுத்துவதற்கான காரணங்கள். முயற்சியாண்மையாளர் உடையவர்கள் ஒருவர் சிற்றளவு வணிகம் மீது கவனம் செலுத்துவதற்கான காரணங்கள் என்னென்று பார்ப்போம். முதலாவது பாருங்கோ, இலகுவாக ஆரம்பிக்கக்கூடியதாக இருத்தல். என்ன முதலீடு குறைவு, குறைந்தளவு ஊழியர்களை வச்சிருந்தால் இயந்திர சாதனங்கள் குறைவெண்டாவுடனே என்ன செய்யப்படுது, இலகுவாக ஆரம்பிக்கக்கூடியதாக இருத்தல் ஒன்று. ரெண்டாவது பாருங்கோ, குறைவான மூலதனத்துடன் ஆரம்பிக்கக்கூடியதாக இருத்தல். ஏன்னா எங்கள்கிட்ட இருக்கிற குறைவான நிதி வதங்களை கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம், ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கும். மூன்றாவது, வாடிக்கையாளரை அணுகக்கூடிய தன்மை அதிகமானது. ஏனைய அளவான அந்த வணிகங்களில் பார்க்க வாடிக்கையாளரை அணுகக்கூடிய தன்மை அதிகமாக சிற்றளவு வணிகர்களிடம் காணப்படுறது ஒரு நன்மையாக காணப்படுது. நாலாவது பாருங்கோ, நடைமுறையில் காணப்படுற சட்டத்திட்டங்கள் தளர்ச்சியானவையாக இருத்தல். மற்றவையானது போல வரையறுத்ததோ சட்டத்துக்கு உட்பட்ட அதிகளவாக இருக்கும். என்ன செய்யப்படுது, நுகர்வோரையும் பாதுகாத்து இவர்களையும் இருக்குதே தவிர மற்ற நிறுவனங்கள் போல அதிகளவான சட்டத்திட்டங்கள் இவற்றில் காணப்படுவது இல்லை. அடுத்தது பாருங்க, உயர் தொழில்நுட்ப உத்திகள் தேவைப்படாமை. என்ன பெரிய அளவிலானதாக இவை அமைந்து காணப்படாதால உயர் தொழில்நுட்ப உத்திகள் இவையில் அந்த அளவு தேவைப்படாமல் இருக்கிறது. இந்த சிற்றளவு வணிகர்கள் அதிக அளவு ஆரம்பிக்க நன்மையானதாக காணப்படுகிறது. அடுத்தது பாருங்கோ, பெரிய அளவிலான இயந்திர உபகரணங்கள் தேவைப்படாமல் நாங்கள் என்ன சிற்றளவு ஆரம்பத்தை செய்யக்கூடியதாக இருப்பது தும்பு தொழிற்சாலையோ இப்போ பல பானங்கள் தயாரிக்கின்றதோ சிறிய அளவிலான உபகரணங்கள் இயந்திர உபகரணங்களை வைத்துக்கொண்டு இந்த தும்பு தொழிற்சாலை அந்த இதுகளில் செய்யக்கூடிய செயற்பாடுகளை நாங்கள் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல மனித வளத்தை உச்ச அளவில் பயன்படுத்தி கொள்ள முடியுமாதல். இப்போ பார்த்தீங்களா இருந்தால் நகரப்புறங்களை காட்டிலும் கிராமப்புறங்களில் அந்த நகரப்புறங்கள் தாண்டி செல்ல அதிகளவான மனித வளங்களை நாங்கள் கூடிய அளவு பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே அங்கே இருந்து மனித வளத்தை உச்சளவை பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக சிற்றளவு வணிகங்கள் நாங்கள் நிறுவிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல அரசினால் வழங்கப்படுகின்ற வணிக ஊக்குவிப்புகளை பெற முடிகின்றமை. அரசாங்கம் என்ன செய்கின்றது, அந்த வேலையில்லா இளைஞர் ஜோதிகளோ மற்றும் வெவ்வேறு இதுகளுக்கு அவர்களை ஊக்குவிப்பதற்கு, சிற்றளவு வணிகர்களை ஊக்குவிப்பதற்கு பல்வேறு நிறுவனங்கள், பல்வேறு அமைப்புகள், அரசார்பற்ற நிறுவனங்கள் பல்வேறு ஊக்குவிப்புகளை மேற்கொள்கிறது. அவ்வாறான தன்மைகளை ஊக்குவிப்புகளை பெற்றுக்கொள்ள முடியுமாதலாக இருக்கும் யாருக்கு, இந்த சிற்றளவு வணிகர்களுக்கு. அதேபோல் தமது உள்ளார்ந்த திறன்களையும் பரம்பரையாக கிடைத்த நுட்ப முறைகளையும் பயன்படுத்த முடிதல். என்ன செய்யுது, எங்கள்கிட்ட இருக்கிற என்னட்ட நான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல படவரைஞரோ அல்லது வெவ்வேறு ஒன்ற சிற்பங்கள் இருந்ததோ அல்லது வெவ்வேறு ஆற்றல்கள் இருக்குமான்றா அதை நாங்கள் வெளிப்படுத்துறது. அதே போல் என்ன செய்கிறது, சில பேர் என்ன பரம்பரையாக உலோக வேலைகளாக இருக்கலாம், அல்ல தும்பு தொழிற்சாலைகளாக இருக்கலாம், காகித தொழிற்சாலைகளாக இல்லை, இவ்வாறு சிற்றளவாக இந்த மட்பாண்டம் சம்பந்தமானதாக இருக்கலாம். அவர்கள் பார்த்தீங்களா இருந்தால் பரம்பரையாகவே வருகின்றது. இவ்வாறானவற்றை அவர்கள் நல்ல திறனுடன் பல்வேறு செயல்முறை ரீதியாக இலகுவாம் செய்து கொள்ளக்கூடியதாக இருத்தல். இதன் காரணமாகத்தான் பாருங்கோ, முயற்சியாண்மையாளர்கள் சிற்றளவு வணிகங்கள் மீது கவனம் செலுத்துவதற்கான காரணங்களாக நாங்கள் இதில் குறிப்பிடுறோம். அடுத்தது பார்ப்போம், இந்த சிற்றளவு வணிகர்கள் வளர்ச்சி அடைவதால
என்ன இந்த சிற்றளவு வணிகர்கள் வளர்ச்சி அடைவதால் நாட்டின் பொருளாதார விருத்திக்கு கிடைக்கின்ற அனுகூலங்கள். இதுல பாருங்க, முதலாவது உள்நாட்டு உற்பத்திகள் விருத்தி அடைதல். என்ன நாங்கள் இப்பவே பார்த்தோம், தென்னந்தும்புகளோ அல்லது பனைசார் உற்பத்தியோ அல்லது பழங்கள் பருவ காலங்கள் எங்களுக்கு கிடைக்கிற இதுகளோ அல்லது பார்த்தீங்களா இருந்தால் நெல் உற்பத்தி அந்த சார்ந்த உணவுப் பொருட்கள் சார்ந்ததாகவோ அல்லது கிராமப்புறங்களில் பார்த்தீங்களா இருந்தால் அல்லது மண்பாண்டங்கள் கழிவற்றை போடுகின்றதோ என்ன செய்யப்படுது, உள்நாட்டு உற்பத்திகள் என்ன செய்யப்படுது, அவை விருத்தி அடைதல். முதலாவது நன்மை எங்களோட உள்நாட்டிலிருந்து சரியாக பயன்படுத்தப்பட்ட பல்வேறு செயற்பாடுகள் செய்து கொள்ளக்கூடியதாக இருத்தல், உள்நாட்டு உற்பத்திகள் விருத்தி அடைதல். இரண்டாவது பாருங்க, தொழில் வாய்ப்புகள் அதிகரித்தல். என்ன செய்யப்படுது, ஒவ்வொரு சிற்றளவு குறைந்த அளவாக பார்த்தீங்களா இருந்தால் 15க்கு உட்பட்டதாக இருக்கின்ற பொழுது பல்வேறு சிற்றளவு வணிகங்கள் துவங்குகின்ற பொழுது பல்வேறு தரப்பட்ட பல்வேறு இளைஞர் ஜோதிகள் என்ன இது சார்ந்ததாக பல்வேறு பெற்றவருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருத்தல் இன்னொரு நன்மையாக நாங்கள் குறிப்பிடுவோம். மூன்றாவது, பொருளாதாரத்தின் சகல பிரிவுகளுக்கும் இடையே சமநிலையான வளர்ச்சி ஏற்படும். பொருளாதாரத்தின் சகல பிரிவுகளுக்கும் இடையே சமநிலையான வளர்ச்சி ஏற்படுதல். தனித்து ஒரு பகுதியினர் மாத்திரம் அல்லாது அனைத்து பகுதியினரும் இந்த தேசத்தின் அபிவிருத்திக்கு பங்கேற்பவர்களாக அவர்களின் செயற்பாடு தலா வருமானத்தில் பங்களிப்பு உள்ளவர்களாக அவர்கள் காணப்படுதல். அதே போன்று மக்களிட வாழ்க்கை தரமும் உயர்வடையும், அபிவிருத்தி அடையாத பிரதேசங்களும் அபிவிருத்தி அடைதல். இன்றைக்கு பார்த்துருந்தீங்களா இருந்தா என்ன ஒவ்வொரு பிரதேசங்கள்லையும் இந்த உலக வங்கியோ அல்லது ஒவ்வொரு நிறுவனங்களோ என்ன செய்யப்படுது, ஒவ்வொரு கிராம அந்த இதுகள்லையும் என்ன செய்யப்படுது, அவர்களை ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இதிலே சொல்லப்பட்டது போல அந்த பிரதேசத்துக்குள்ள கிடைக்கக்கூடிய அல்லது அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற வளங்களை இனங்கண்டு அவை சார்பான சிற்றளவு வணிகங்களை ஆரம்பிப்பதற்காகத்தான் அரசாங்கம் அரச சார்பற்ற நிறுவனங்கள் அவர்கள் சுயகால அந்த தாங்களாய முயற்சியில் நின்று செயற்படக்கூடிய அளவுக்கான செயற்பாடுகளை முன்னெடுத்து கொடுக்கின்றது. அந்த பிரதேசத்தில் காணப்படுற வளங்கள் இவர்கள் என்ன தொழிலில்லை என்ற தனியாக இல்லாமல் அந்த பிரதேசத்தில் கிடைக்கிற வளங்களை முற்றுமுழுதாக பயன்படுத்தி முன்னேறப்பட வேண்டும் என்ற இலக்கோடு தான் இவற்றை செய்யப்படுகின்றது. அதில் ஒரு அங்கமாகத்தான் இந்த செயற்திட்ட ரீதியான தரமட்டில் நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் காணுற பிரச்சனையை இனங்கண்டு தீர்வு காணுறோம். இப்போ பார்த்தீங்களா இருந்தால் இந்த தரம் 9 நீங்கள் என்ன செய்ய போறீங்கள், ஒவ்வொரு பிரதேசங்களும் ஒவ்வொரு இதுகளில் நாங்கள் எவ்வாறு செய்கின்றோமோ அந்த அதே இது போல தரம் 9 இந்த வணிகத்தில் நாங்கள் இதை பார்க்கின்றோம். அடுத்தது பார்ப்போம், பிரதேச வளங்களை பயன்படுத்துவதன் விளைவாக வருமானம் உயர்வடைதல். பிரதேசத்தில் காணப்படுற வளங்களை நாங்கள் வளத்துக்கு ஒரு பெறுமதி, அவற்றின் கிடைக்கின்ற இதுகளுக்கும் உச்ச பயணங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருத்தல். அதே போல கிராம பிரதேசங்களின் சிற்றளவு வணிகங்கள் விருத்தியடைவதால் இளைஞர்கள் தொழிலை நாடி நகரத்துக்கு வருவது தவிர்க்கப்படல். இன்றைக்கு பார்த்திருந்தீங்களாண்டா தொழில் முயற்சி என்று சொல்லப்பட்டு கொண்டு என்ன செய்யப்படினா கிராமங்களில் இருந்து நகரத்துக்கு வருகின்ற பொழுது பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இன்றைக்கு ஏற்படுகின்றது. சகலதின்றையுமே பல்வேறுபட்ட பிரச்சனைகள், தொழில் ரீதியாக தொடர்ந்து சகலமே பல்வேறு பிரச்சனைகள். ஆகவே இவற்றை தவிர்த்து கொள்ள வேண்டுமா இருந்தால் நாங்கள் என்ன செய்யப்பட வேண்டும், இந்த கிராமப்புறங்களிலேயே சிற்றளவு வணிகங்கள் விருத்தியடைவதால் இளைஞர் தொழிலை நாடி நகரத்துக்கு செல்கிற தன்மையை நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம், குறைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சுற்றாடல் சார்ந்த பிரச்சனைகள், சுகாதார பிரச்சனைகள் அது இன்றைக்கு பார்த்தீங்களா இருந்தால் பேண்டகு அபிவிருத்தி என்று சொல்கிறோம். ஆனால் என்ன செய்யப்படுகின்றாம், சுற்றாடல் நியம் மிக்கதாகவும் சமூகத்துக்கு பொருத்தப்பாடுடையதாகவும் பொருளாதார ரீதியில் நன்மை கிடைக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுறோம். ஆனால் என்ன செய்கிறோம், முழுதாகவும் எங்கண்ட சுற்றாடலுக்கு பாதிப்பான விடயங்கள் செய்கிறோம். ஆனால் இந்த சிற்றளவணிகள் இவ்வாறான தன்மையோடு செயற்படுகின்ற போது அது பேண்டகு அபிவிருத்தியுடையதாகவும் அதேவேளை சுற்றாடல் பிரச்சனைகளை தீர்வு கண்டு அதேபோல் சுகாதார பிரச்சனைகளையும் என்ன செய்து கொள்ளக்கூடியதாக குறைத்து ஆரோக்கியமான சமூகம் ஒன்றை கட்டியெழுப்பக்கூடியதாக இருக்கும். இவை தரம் 9 என்கின்ற செயல்முறை திறனும் தொழில்பத்திறனும் பாடத்தின் மூலமாக நாங்கள் இதை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பாருங்க, வெற்றிகரமான வணிகம் ஒன்றை ஆரம்பித்து நடாத்தி செல்வதில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள். வெற்றிகரமான வணிகம் ஒன்றை ஆரம்பித்து நடாத்தி செல்வதில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள். ஒன்று, வணிகத்தின் வெற்றி மீது செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகளை இனங்காண.
நாங்கள் எங்களுடைய வணிகத்தின் வெற்றியின் மீது செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகளை ஒன்று இனங்காணுதல் வேண்டும். இரண்டாவது, அக்காரணிகளை வணிகத்துடன் பொருந்தக்கூடியதாக பொருத்திக் கொள்ளல். மூன்றாவது, தம்மிடமுள்ள வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்துதல். எங்கள்கிட்ட இருக்கிற வளங்களை நாங்கள் என்ன செய்ய வேணும்? சரியாக இனங்கண்டு பொருத்தமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருத்தல். நாலாவது பாருங்கோ, புதிய தொழில்நுட்ப மாற்றங்களை இனங்கண்டு அவற்றுக்கு இசைவடைதல். என்னென்ன புதிய தொழில்நுட்ப சிக்கனத்தன்மை எவ்வளவு எங்களுக்கு என்ன மீதமாகவோ சக்தி வீரமில்லாம செய்யக்கூடியவோ அத்தனைக்கும் புதிய தொழில்நுட்ப மாற்றங்களை உள்வாங்கி அதற்கேற்றதாக நாங்கள் செயற்பட்டு கொள்ளுதல் அவசியமாக அமைகிறது. ஐந்தாவது பாருங்கோ, போட்டி நிலைமையை வெற்றிகரமாக எதிர்கொண்டு புதிய வணிக முயற்சிகளை வணிகொணர்ந்து செயற்படுதல். என்ன போட்டி நிலைமையை வெற்றிகரமாக எதிர்கொண்டு நாங்கள் என்ன கேள்வியாக இருக்கின்ற பொழுது நாங்கள் பாரம்பரிய முறைகளை வச்சு கொண்டு செய்வோமா இருந்தால் அதிகளவான உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. அதற்கேற்றதாக நாங்கள் என்ன செய்ய வேணும்? நவீன தொழில்நுட்ப மாற்றத்துக்கு நாங்கள் உள்வாங்கப்பட்டு அதற்கேற்றதான முயற்சிகளை நாங்கள் என்ன பயன்படுத்தி அதிகளவான உற்பத்தியை செய்து கொள்ளக்கூடியதாக நாங்கள் மாற்றமடைய வேண்டும் என்பது தான் இதில் சொல்லப்படுது. அடுத்த பாப்பம், வணிகம் ஒன்றின் வெற்றியின் மீது செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள். வணிகம் ஒன்றின் வெற்றியின் மீது செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள் என்று சொல்லிக்கல பாருங்க. பணம், உழைப்பு, பொருட்கள், வேறு வளங்கள் என்று சொல்லுகின்ற பொழுதும் முதலாவதாக நாங்கள் பார்ப்போம் மூலப்பொருட்கள் அல்லது இருப்புக்களை கொள்வனவு செய்தல். எங்கண்ட வணிகத்தின் செயற்பாட்டுக்கு நாங்கள் ஆரம்பத்திலே நாங்கள் என்ன செய்யப்பட வேண்டும் என்றால் மூலதனம் எங்கண்ட மூலப்பொருட்களை அல்லது எங்களுக்கு வேண்டிய இருப்புகளை கொள்வனவு செய்தல் மிகவும் நல்லது. இதைத்தான் இப்போ பார்த்தீங்களா இருந்த ஆசியா அபிவிருத்தி வங்கி, யுஎஸ்ஐடி போன்ற நிறுவனங்கள் என்ன செய்யப்படுது? இந்த சிற்றளா வணிகர்களுக்கு அடிப்படை தேவைகள், அடிப்படையான வசதிகளை ஏற்படுத்தி கொள்வதற்கான முயற்சிகள் அவர்கள் செய்து கொடுக்கிறார்கள். இரண்டாவது, இருப்பை பேணி வருதல். நம்முடைய காணப்படுகின்ற இருப்பினை தொடர்ச்சியாக பேணி வருதல். மூன்றாவது, கடன் கொடுத்தோருக்கு பணத்தை செலுத்துதல். செயற்பாட்டுக்கு வேண்டிய பணத்தை கொடுத்ததுக்கு செலுத்திக் கொள்ளக்கூடியதாக இருத்தல். நான்கு, வீட்டு வாடகை, மின்சார கட்டணம், தொலைபேசி கட்டணம், வரிப்பணம், போக்குவரத்து செலவு போன்ற செலவுகளை ஈடு செய்தல். கடைசி, நிலையான சொத்துக்களை கொள்வனவு செய்தல். அது வேண்டிய மேலதிகமான என்ன நிலையான சொத்துக்களை நாங்கள் என்ன செய்தது? கொள்வனவு செய்து கொள்ளுதல். தொழில்நுட்ப அறிவு, பண்டங்களை உற்பத்தியின் போது புதிய போக்குகளை இனங்காணும் திறன். பண்டங்களை உற்பத்தியின் போது புதிய போக்குகளை இனங்காணுகின்ற திறன். நாங்கள் இப்போ புதிய எண்டை பார்த்தீங்களா இருந்தால் வணிகத்தின் பொழுது புதிய நாங்கள் செல்கின்ற பொழுது புதிய திறன்களை நாங்கள் என்ன செய்ய வேணும்? இனங்கண்டு அதற்கேற்ற செயற்பாடுகள் நாங்கள் முன்னெடுத்துதல். இரண்டாவது, பண்டங்களின் தரத்தை மேம்படுத்துதல். என்ன குவாலிட்டி பார்த்தீங்களா இருந்தா என்ன குவாலிட்டி, என்ன தரம், என்ன நுகர்வோண்ட விருப்பங்கள், என்ன விருப்பங்கள், எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யப்படக்கூடியதாகத்தான் அவை அமைந்திருத்தல் வேண்டும். அந்த வகையிலான் பாருங்கோ, பண்டங்களின் தரத்தை அதாவது நுகர்வோர்ந்த விருப்பு அல்ல மேம்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அவசியம். மூன்றாவது, உற்பத்தி செலவை இயன்றளவுக்கு குறைத்தல். இன்றைய பார்த்தீங்களா இருந்தால் நுகர்வோர் என்ன செய்வினோம்? குறைந்த அளவிலான இதுதான் கிடைக்கிறது என்றதை எதிர்பார்த்து கொண்டிருப்பினோம். ஆகவே என்ன செல்லும்? உற்பத்தி செலவை இயன்றளவு குறைக்கின்ற பொழுதுதான் எங்களுக்கு லாபமோ மற்ற நுகர்வோண்ட விருப்புகளை அறிந்து செயற்படக்கூடியதாக இருத்தல். கடைசி, புதிய உற்பத்தி முறைகளை பிரயோகித்தல். நாங்கள் இதுவரை இந்த பாரம்பரிய முறைகள் அவற்றை நாங்கள் விட்டு என்ன செய்ய வேணும்? உற்பத்தி முறைகளை பல்வேறு முறைகளாக மாற்றி பிரயோகித்தல் அவசியமாகிறது. தகவல்கள், வணிக நடவடிக்கைகளில் பார்த்தீங்களா இருந்தால் தகவல்கள் என்ற ரீதியில் பல்வேறு சந்தை தேவைகள் தொடர்பான தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. பல்வேறு சந்தை தேவைகள் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. அதே போல மூலப்பொருட்கள், வழங்குனர்கள் தொடர்பான தகவல்கள், மூலப்பொருட்களின் விலை விவரங்கள் தொடர்பான தகவல்கள் அவசியமாகிறது. பண்டங்கள், பண்பு மற்றும் தரம் தொடர்பான தகவல்கள், போட்டியாளர்கள் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ளுதல். அதே போல பண்ட விநியோக வலையமைப்பு தொடர்பான தகவல்கள், என்ன பண்டங்கள் விநியோகிப்பது தொடர்பான வலையமைப்பு, என்ன நெட்வொர்க் தொடர்பாக நாங்கள் கூடிய அளவு நாங்கள் அறிந்திருத்தல் வேண்டும். அந்த தகவல்களை பெற்றிருக்க வேண்டுகிறது. அதேபோல் நிதி வசதிகள் தொடர்பான எங்களுக்கு நிதி மூலங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை மேலும் கொண்டு செல்லக்கூடியதாக நிதி வளங்கள் தொடர்பான தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
என்ன இப்போ பார்த்தீங்களா இருந்தால் ஒரு மேலான உற்பத்தி நாங்கள் கடன் பண்ணுறதோ இல்லை வெவ்வேறு செயற்பாடுகளோ என்ன செயற்பாடு செய்ய போகிறோம் அதற்கேற்ற நிதி வசதிகள் தொடர்பான தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளுதல் அவசியமாகின்றது. சந்தைப்படுத்தல் வசதி வழங்கும் நிறுவனங்கள் தொடர்பான தகவல்கள் நாங்கள் செய்த உற்பத்திகள் பல்வேறு இதுகளை நாங்கள் என்ன செய்யப்பட போகிறோம் சந்தைப்படுத்துதல். ஆகவே சந்தைப்படுத்தல் வசதிகள் வழங்கும் நிறுவனங்கள் தொடர்பான தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளுதல் அவசியமாகின்றது. அதேபோல் விற்பனை மேம்படுத்துகின்ற உத்திகள் தொடர்பான தகவல்களும் தகவல் என்ற ரீதியில் நாங்கள் மேம்படுத்திக் கொள்வதன் மூலம்தான் நாங்கள் சிற்றளவு வணிகராக இருந்த அதிகளவான லாபத்தையும் அதிகளவான சேர்த்திறன் மிக்க விளைதிறன் மிக்க ஒன்றை நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம் உருவாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். சந்தை என்ன இப்போ பார்ப்போம் சந்தை என்ற நாங்கள் பலங்கள் ஸ்ட்ரென்த் என்ன இப்போ பார்ப்போம் முயற்சியாளர் விசேட திறமைகளும் விசேட ஆற்றல்களும் என்ன முயற்சியாளர் என்றாலே பார்த்தீங்களா இருந்தால் அதில் குறிப்பிடக்கூடியது விசேட திறன்களும் விசேட ஆற்றல்களுமான கொண்டமைந்த ஒருவனைத்தான் அங்கு காணப்படுவான். அதில் பாருங்கோ வணிக முயற்சியில் பணியாற்றும் திறமை மிக்க பயிற்றப்பட்ட ஊழியர்கள் அங்கே பார்த்துருந்தீங்களா இருந்தால் வணிக முயற்சியில் பணியாற்றும் திறமை மிக்க பயிற்றப்பட்ட ஊழியர்கள் அங்கே காணப்படுதல் அந்த அது ஒரு பலமாக காணப்படுகின்றது. முயற்சியாளர் விசேட திறன்களும் விசேட ஆற்றல்களும் வணிக முயற்சியில் பணியாற்றும் திறமை மிக்க பயிற்சியாளர் ஊழியர்கள். மூன்றாவது யாருங்கோ சிறப்பான மட்டத்தில் காணப்படும் வளங்கள் எங்களுக்கு தேவையான சிறப்பான மட்டத்தில் அவை என்ன சொல்லப்படுது காணப்படுகின்றமை. அடுத்தது வணிக போட்டித்தன்மையை வெற்றிகரமாக எதிர்கொள்ளுகின்ற திறன் என்ன எங்களுடைய போட்டியா வணிகத்தின் போட்டித்தன்மை எதிர்கொள்ளக்கூடிய போட்டித்தன்மை வெற்றிகரமாக எதிர்கொள்ளக்கூடிய திறன் எங்களுக்கு ஒரு பலமாகத்தான் நாங்கள் அதில் குறிப்பிடுறோம். எமது வணிக நடவடிக்கைகளுக்கான புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் ஆற்றல் இன்றைக்கு பார்த்தீங்களா இருந்தால் மற்ற வணிகர்களுடன் போட்டி கொள்ளக்கூடியதாக அதை எதிர்த்து நின்று செயற்படுத்தக்கூடியதாக எங்களுக்கு என்ன செய்யப்பட வேணும் நவீன தொழில்நுட்ப இதுகளை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளுதல் மிகவும் அவசியமானதாக காணப்படுகின்றது. அடுத்தது பாருங்கோ நன்மதிப்பும் சிறந்த சந்தையும் காணப்படுதல் நாங்கள் அது எங்களுக்கு ஒரு பலமாக இருக்கின்றது. இந்த பொருள் இங்கே இருந்தால் தரமானது இவனுடையது நன்மதிப்பு என்ன இந்த நிறுவனத்தின் ஒரு நன்மதிப்பு நாமம் என்ன நன்மதிப்பு கொண்டதாக காணப்படுறது. சந்தை என்ன சிறந்த என்ன நன்மதிப்பும் சிறந்த சந்தையும் காணப்படல் இதுக்கண்டு தனியொரு மரியாதை காணப்படுதல் அவசியமாகின்றது. சந்தர்ப்பங்கள் பாருங்கோ சந்தர்ப்பங்கள் என்றதும் வணிக வாய்ப்பு அந்த வணிகத்தை சந்தர்ப்பத்தில் நாங்கள் பிரதானமான ஒன்றாக நாங்கள் குறிப்பிட்டு கொள்ள வேண்டியது. இந்த சந்தர்ப்பம் என்று சொல்லிக்கல பாருங்கோ சந்தை வாய்ப்புகள் காணப்படல் நாங்கள் என்ன செயற்பாடு என்னதான் நாங்கள் முன்னெடுத்து செல்லுகின்ற பொழுதிலும் எங்களுக்கு சந்தை வாய்ப்பு காணப்படுதல் ஒரு சான்ஸ் என்ன சந்தர்ப்பமாகத்தான் நாங்கள் குறிப்பிட வேண்டும் சந்தை வாய்ப்பு காணப்படுதல். ரெண்டாவது பாருங்கோ போட்டியாளர்கள் இல்லாதிருத்தல் அல்லது குறைவாக இருத்தல் எங்களுக்கு என்ன நாங்கள் செய்யற உற்பத்தியில் போட்டியாளர் இல்லாம இருக்கிறது அல்லது குறைவாக இருத்தல் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. மற்றது பாருங்கோ நாங்கள் செய்கிற உற்பத்தி தொடர்பான வளங்கள் தாராளமாக இருத்தல் எங்களுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய வளங்கள் எங்களுக்கு தேவையான கிடைக்க என்ன செய்து கொள்ளக்கூடியதாக இருக்க வளங்கள் போதிய அளவு கிடைக்க கொள்ளக்கூடியதாக இருத்தல். அடுத்தது பயிற்றப்பட்ட ஊழியர்கள் இருத்தல் நாங்கள் செய்த இந்த செயற்பாட்டுக்கு பயிற்றப்பட்டவர்கள் இல்லாட்டி எல்லாமே எங்களுக்கு பிரச்சனையாக போய்விடும். என்ன பார்த்தீங்களா அதிக அளவு செலவு விரியத்தன்மை சரியான நேரத்தில் ஊதியங்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் ஏற்படும். ஆகவே எங்கள்ட செயற்பாடு எதுவாக இருந்தாலும் அவர்கள் பயிற்றப்பட்ட ஊழியராக தேர்ச்சி பெற்ற அந்த துறை தொடர்பான பயிற்சி பெற்ற ஒருவராக இருக்கின்ற பொழுது அவை எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அமைந்துவிடும். என்ன அவங்களுக்கு நல்ல அனுபவமானாக்கள் அவன்கிட்ட இருக்கிறான் தான் அவன் அந்த நல்ல வெற்றியாக செய்கிறான் சொல்லுவேன். அந்த தொழிற்சாலைகள் பார்த்தீங்களா எல்லாருமே அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா முதல் இங்கே ஒரு இடத்துல நின்று தான் வந்திருக்கிறான் அங்கே ஒரு நல்ல பயிற்சப்பட்டாக்கள் இருக்கணும் அது ஒரு சந்தர்ப்பமாக இருத்தல். அடுத்தது பாருங்கோ அரசின் சாதகமான கொள்கைகள் இருத்தல் நாங்கள் செய்கிற செயற்பாடு என்ன நாட்டின் அரசாங்கம் என்ன செய்யப்படுது நாட்டின் மக்களுக்கு ஏற்றதாக நுகர்வோர பாதுகாப்புக்கு ஏற்றதாக பல்வேறு சட்டத்திட்டங்கள் வரை இருக்கும் என்ன பேண்டாக கொண்ட அபிவிருத்தி நோக்கதாக இருக்கும். ஆகவே பாருங்க எங்களுக்கு சந்தர்ப்பம்
அரசின் சாதகமான கொள்கைகள் இருத்தல், நாங்கள் அதுக்கு அமைவாக செயற்பட்டுக் கொள்வது அவசியமாகிறது. அது ஒரு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கு. அந்த கொள்கை அரசங்க போடுற இது அதற்கு எதிராக இதுவும் அமைந்து இருத்தல். பொருளாதார ரீதியில் உயர் கொள்வனவு ஆற்றல் உள்ள நுகர்வோர் இருத்தல், நாங்கள் செய்கின்ற உற்பத்தியில அது ஒரு சந்தர்ப்பமாக அமைது. எப்படி? பொருளாதார ரீதியில் உயர் கொள்வனவு ஆற்றல் உள்ள நுகர்வோர் இருத்தல். ஓகே, அடுத்த பாருங்க, பொருளாதார உறுதிப்பாடு காணப்படுதல். என்ன? ஸ்திரத்தன்மை. பொருளாதாரத்தின் உறுதிப்பாடு காணப்படுகின்ற போது அவை நமக்கு என்ன, இந்த வணிக இதுகளில் ஒரு சந்தர்ப்பமாக அமைந்து விடுகின்றது. நல்ல முறையிலானதாக நாங்கள் இட்டு செல்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அவை அமைந்து விடுகின்றது. முயற்சியாளர் பாபம், முயற்சியாளர் என்றது என்னண்டா பாருங்க பிள்ளைகள். முயற்சியாளன் என்பவன் யாதேனும் அனுகூலத்தை பெறுவதற்கு ஏதேனும் ஒன்றை செய்யக்கூடிய புதிய வழியொன்றை பிறப்பிப்பவராவர். முயற்சியாளன் என்பவன் யாரெண்டா பாருங்க பிள்ளைகள். முயற்சியாளன் என்பவர் யாதேனும் ஒரு அனுகூலத்தை பெறுவதற்கு ஏதேனும் ஒன்றை செய்யக்கூடிய புதிய வழியொன்றை பிறப்பிப்பவர். புதிய ஒன்றை செய்தற்காக அல்ல பிறப்பிக்கக்கூடிய ஒருவர் தான் முயற்சியாளர் என்று சொல்லுவோம். இந்த முயற்சியாளராக வணிகர்கள், பிரதேச செயலர்கள், வைத்தியர்கள், நீதிபதி, மதகுரு போன்றோரை குறிப்பிடலாம். என்ன? ஏற்கனவே இருக்கின்ற இதை வச்சு கொண்டு புதிய ஒன்றை புனைந்து தனது புதிய சிந்தனா சக்தி பல்வேறு இப்போ பார்த்தீங்களா இருந்த உற்பத்தியாளர் பொருட்கள் செய்வன், சேவைகள் செய்வர். இந்த சேவைகள் இந்த பார்க்கின்ற பொழுது ஆசிரியர்கள் இந்த இதுகளில் பல்வேறு இந்த நீதிபதி என்று சொல்லியிருக்கிற நாங்கள் ஒன்று சொல்ல வேண்டும். என்னண்டா, நீதிபதியை இதுக்குள்ள வருமோ என்று எல்லாருக்கும் ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. நீதிபதி என்ன செய்யப்படுகிறார் உங்களுக்கு தெரிய வேணும். ஏற்கனவே சட்டவாளர்களால் வரையப்பட்ட சட்டத்துக்கு அமைவாக கொடுக்கப்படுற நீதிக்கு அமைவாகத்தான் அவருடைய தீர்ப்பு அங்கே அமைந்து காணப்படும். ஆகவே முயற்சியாளர் வணிக என்ன அந்த அவர் என்ன புதியதொன்றை செய்யலாமா என்ற ஒரு கேள்வி ஒன்று வருது. ஒரு சில தீர்ப்புகள் இருக்கின்ற பொழுது ஏகோபித்ததாக அவர்கள் எடுக்கின்ற முடிவு இவர் தான் சரியாக சாட்சிகள் இருக்கின்ற பொழுதும் உறுதிப்படுத்துகின்ற பொழுது அவர்கள் தமது சிந்தனா சக்தி புத்தகம் ஊகித்தருகின்ற சரியான சிந்தனா இதுகளை பயன்படுத்தி எடுக்கின்ற பொழுது அதுவும் ஒரு முயற்சியாளராக நாங்கள் இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் வடிவாக. தரம் 9 செயன்முறை திறன் தொல்பத்திரன்ல பார்த்தீங்கன்னா முயற்சியாளர் என்ற நீதிபதி அதில் குறிப்பிடப்படுது. மற்றொன்றிலையுமே நாங்கள் பார்த்தீங்களா இருந்தால் இந்த நீதிபதி என்றது குறிப்பிடப்படவில்லை. ஏன்? நீதிபதி என்றது சட்ட புத்தகத்தில் இருக்கிறதுக்கு அமைவாகத்தான் தீர்ப்பு. இந்த சட்டத்தில் இதில் சொல்லி இத்தினா சட்டத்தில் என்ன இந்த சரத்தில் சொல்றதுக்கு அமைவாகத்தான் அவர் இந்த தீர்ப்பு வழங்கலாம். ஆனால் சுயமாக அவரால் இதன்றே இல்லாது. ஆனால் ஏகோபித்ததாக அவர்கள் 3 நீதிபதிகளோ அல்ல இந்த போடப்படுகின்ற குழுவாக எடுக்கின்ற முடிவுக்கு அமைவாக இருக்கின்ற பொழுது அவரையும் முயற்சியாளர் என்ற பகுதியில் தரம் 9 செயன்முறை திறன் தொல்பத்திரன்ல குறிப்பிடப்படுகின்றது. அடுத்தது பார்க்கின்றோம் என்ன, இப்போ பார்த்தீங்க மதகுரு என்ன செய்கிறார்? காலத்துக்கு ஏற்ற மாதிரியானதாக இன்றைக்கு பார்த்துருந்தீங்களா இருந்தால் இந்த போதைப் பொருட்கள் மற்றபடி பல்வேறு இந்த பார்த்தீங்க தொற்று கழிதலுக்கு என்ன செய்யப்படுது? இந்த ஆலயங்கள் சார்ந்ததாக எவ்வாறு நாங்கள் நடந்து கொள்ள வேணும், எவ்வாறு மக்களை இதை சரியாக சென்றடைய வேணும் என்ற ஒரு முயற்சியான்மையாக அவர் தனது கருத்துக்களை சொல்லுகின்ற போது அவர் அதில் மதகுருவும் வருகின்றார். வைத்தியர்கள் நோய் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நோய் குணமாக்குதல் தொடர்பான முயற்சியாளனாக அவற்றை இதை குறிப்பிடுகின்றார். பல்வேறு இந்த பார்த்தீங்கன்னா பிரதேச பல்வேறு தனது திட்டமிடல் செயற்பாடுகள் சரியான முறையில் என்ன வெற்றிகரமாக எழுச்சி கொண்ட ஒரு சமூகத்தை உருவாக்கி கொள்வதற்கு பிரதேச செயலர் இவற்றை முயற்சியும் எங்களுக்கு அவசியமாகிறது. ஆகவே இந்த நீதிபதி என்ற இது நீங்கள் வடிவாக விளங்கிக் கொள்ள வேணும். நீங்கள் சொல்லணும் முயற்சியாளராக நீதிபதியை குறிப்பிடலாமா? குறிப்பிடலாம். என்ன? அவர் ஏகோபித்ததாக ஒரு தீர்ப்பு ஒரு கிரிமினல் அல்ல ஒவ்வொரு குற்றங்கள் ஒன்று ஏற்படுகின்ற பொழுது அவர் இருக்கின்ற மூன்று இவ்வாறு குற்றங்களால் இந்த சாட்சிகள் வெவ்வேறாக மாறுகின்ற பொழுதிலும் அவர்களுக்கு தெரியும் இவர் தான் செய்தது, இவர் 3 பேரை ஏகோபித்த முடிவாக எடுக்கின்ற பொழுது அவை அங்கு வலிமை பெற்ற ஒரு முயற்சியாளர் என்ற இதில் நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளக்கூடியது. அதுதான் தரம் 9 குறிப்பிடப்படுகின்றது. அதேபோல் பண்ணை, பாடசாலை, பல்கலைக்கழகங்கள், கோயில்கள், பள்ளிவாசல்கள், தேவாலயங்கள், பன்சலைகள், அரச வணிக முயற்சிகள், வைத்தியசாலைகள் போன்ற இடங்களில் முயற்சியாண்மையாளர்களை காணலாம்.
எந்தெந்த இடம்? பண்ணைகள், பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள், கோயில்கள், பள்ளிவாசல்கள், தேவாலயங்கள், பன்சல, அரச வணிக முயற்சிகள், வைத்தியசாலை போன்ற இடங்களில் முயற்சியாண்மையாளர்களை காணக்கூடியதாக இருக்கும். வணிக முயற்சியாளர்கள் வணிக சந்தர்ப்பங்களை இனங்கண்டு புதிய வணிகம் ஒன்றை ஆரம்பித்து வெற்றிகரமாக நடத்தி செல்லும் ஆற்றல் கொண்டவர் வணிக முயற்சியாளர் என்று சொல்லுவோம். என்னண்டு? வணிக சந்தர்ப்பங்களை இனங்கண்டு புதிய வணிகம் ஒன்றை ஆரம்பித்து வெற்றிகரமாக நடத்தி செல்லும் ஆற்றல் கொண்டவர் வணிக முயற்சியாளர் என்று குறிப்பிடுவோம். இந்த வகையில் தொலைநகல், தொலைபேசி, கணனி போன்ற வணிக முயற்சியாளர்களால் உற்பத்தி செய்யப்பட்ட வியத்தகு உற்பத்திகளாகும் என்று குறிப்பிட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். பெண்களின் கல்வி மட்டம் மேம்பட்டிருத்தல், ஊழியர் படையில் பெண்களின் பிரதிநிதித்துவம் அதிகரித்தல், பெண்களும் வணிக முயற்சிகள் பங்கு பெற்ற வேண்டிய ஒரு பின்னராக கருதப்படல், குடும்பத்தின் வருமான நிலையை அதிகரித்துக் கொள்ளும் தேவைப்படல் போன்ற காரணிகள் வணிகத்துறையில் பெண் முயற்சியாளர்கள் அதிகரிப்பதற்கு காரணங்களாக நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எது எது? பெண்களின் கல்வி மட்டம் மேம்பட்டிருத்தல், ஊழியர் படையில் பெண்கள் பிரதிநிதித்துவம் அதிகரித்தல், பெண்களும் வணிக முயற்சிகளில் பங்கு பெற்ற வேண்டிய ஒரு பின்னராக கருதப்படல், குடும்ப வருமான நிலையை அதிகரித்துக் கொள்ளும் தேவை ஏற்படல் போன்ற காரணிகளால் வணிகத்துறையில் பெண்களும் முயற்சியாண்மை காரணிகளாக கருதப்படுகின்றனர். வெற்றிகரமான முயற்சியாளரின் பண்புகள். இப்போ பார்க்கிறோம் வெற்றிகரமான முயற்சியாளரின் பண்புகள். இதில் பாருங்க, தலைமைத்துவமேற்றல். தலைமைத்துவமேற்றல் என்று நாங்கள் இந்த குறிப்பிடைகளை பாருங்க. தலைமைத்துவம் என்பது ஒன்று முன்னிட்டு லீடர்ஷிப், ஒன்று என்ன முன்னின்று செயற்படுகின்ற, தனக்கு பின்னால் ஒரு குழு, ஒரு அணி நின்று செயற்படக்கூடியதாக இருத்தல். அதைத்தான் பாருங்க சொல்லப்படுது. என்னண்டா லீடர்ஷிப். தலைமைத்துவம் என்பது தனிநபர்கள் அல்லது குழுக்கள் அல்லது சமூகத்தின் நடத்தை மீது செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஆற்றல் அல்லது ஆளுமை. என்னண்டு? தலைமைத்துவம் என்பது தனிநபர்கள் அல்லது குழுக்கள் அல்லது சமூகத்தின் நடத்தைகள் மீது செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஆற்றல் அல்லது ஆளுமைதான் தலைமைத்துவமேற்றல் அல்லது தலைமை என்று நாங்கள் இதில் குறிப்பிடுறோம். இரண்டாவது பாருங்க, வேலைகளை திட்டமிடல், ஒழுங்கு செய்தல், நெறிப்படுத்துதல், மேற்பார்வை செய்தல், பின்னூட்டல், ஆய்வு நடத்தல் மற்றும் ஏனையோரது கருத்துக்களை பெற்று தமது நிறுவன நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ளுதல் தலைமைத்துவ வகிப்பாகம் என்று சொல்லுவோம். தலைமைத்துவ வகிப்பாகம் என்று நாங்கள் சொல்லிக்கல, வேலைகளை ஒழுங்கு செய்தல், நெறிப்படுத்துதல், மேற்பார்வை செய்தல், பின்னூட்டல், ஆய்வு நடத்தல் மற்றும் ஏனையோரது கருத்துக்களை பெற்று தமது நிறுவன நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ளுதல் தலைமைத்துவ வகிப்பாகம். நாங்கள் அதற்கேற்றதாக மாறிக்கொள்ளுதல் என்று நாங்கள் அதை சொல்லலாம். குழுவாக செயற்படுகின்ற போது குழுவின் சகல உறுப்பினர்களதும் கருத்துக்களையும் நட்புடன் செவிமடுத்தல் பிரதானமானது. ஒரு தலைமைத்துவமேற்று செயற்படுகின்ற ஒருவர் என்ன செய்கிறார்? குழுவாக செயற்படுகின்ற போது, குழு உணவு குழு டீமா செயற்படுகின்ற போது என்ன செய்யப்படுது? குழுவாக செயற்படும் குழுவின் சகல உறுப்பினர்களதும் கருத்துக்களை நட்புடன் செவிமடுத்தல். அப்பதானே குழு உணர்வோடு எல்லாரும் தங்கண்ட குழுவாக செயற்பட, ஒற்றுமையாக செயற்பட, டீம் ஒர்க் என்று சொல்லுவோம். செயற்படக்கூடிய தன்மை உருவாதல், அவர் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து கேட்டல், பொறுமையை காத்தல். அவர்கள் உணர்ச்சியப்பட்டவர் கருக்கின்ற பொழுதும் நாங்கள் தலைமையை பொறுப்பேற்று செயற்பட நாங்கள் பொறுமையை காத்து செயற்பட வேண்டியது அவசியமாகின்றது. பொறுமை காத்தல், அர்ப்பணிப்பு. எங்கள்ட டீம் என்ன, நாங்கள் செய்கிற அணி, நாங்கள் இதண்ட வேண்டியது, நாங்கள் எங்கள்ட வெற்றி பாதை வணிகமாக இருந்தாங்க வணிகத்தை வெற்றிகரமாக கொண்டு செல்ல வேண்டிய அந்த நாங்கள் தலைமைத்துவம் இருக்கிற ஒவ்வொருத்தருமே அதற்கேற்றதாக செயற்பட வேணும். தலைவர் என்ன, இவ்வாறான பண்புகள் கொண்ட ஒருவர் தான் தலைவர் அல்லது தலைமைத்துவத்துக்கு பொருத்தமான ஒருவராக நாங்கள் குறிப்பிட்டு கொள்ளலாம். என்ன சொல்லுவார்கள்? என்ன என்ன ஒருவர் தலைமைத்துவத்தில் இறக்கி இருக்கின்ற பொழுது என்ன செய்ய, ஒருவற்ற படத்தை இழிவுபடுத்துவதற்காக அவர் அந்த படத்தை, தலைவற்ற படத்தை என்ன செய்யப்படுகின்றது? மலசல கூட கொழியில் ஒட்டு கொண்டு ஒட்டுறார்கள். என்னடா கேவலம் இந்த படத்தை ஒட்டிட்டார். டேய், அதையும் சாதகமாக கண்டு கதைக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறது தான் தலைவன். டேய், பிளவிடுறவன் இந்த படத்தை கண்டா அதுதான் அந்த படத்தை ஒட்டி வச்சிருக்கிறான். அங்கே போய்க்கையும் தனது சிந்தனை வேற நல்ல எண்ணம் பெற வேணும். பிளவிட்டவனுக்கு தன்னை கண்ட அதுதான் அவன் வச்சிருக்கிறான வழிய என்ன இழிவுபடுத்த இல்லை, அவன் தன்னை பயத்தை காட்ட. அவ்வாறு அதையும் சாதகமாக செய்கிறவன் தான் தலைவன், தலைமைத்துவம்.
ரைட். சிறந்த தலைவராவதற்கு அதிகாரம் மற்றும் அங்கீகாரம் ஆகிய இரண்டும் முக்கியமானவையாகும். பாருங்க, என்ன சிறந்த தலைவர், நாங்கள் விரல் விட்டு சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தரையும் உங்களுக்கே தெரியும், நாங்கள் சொல்ல தேவையில்லை. சிறந்த தலைவர் என்று சொல்றதுக்கு அதிகாரம் மற்றது அங்கீகாரமாக இரண்டும் முக்கியமானவையாக காணப்படுகின்றது. தலைவர் என்று சொல்லிக்கல அதிகாரமும் கிடைக்க வேண்டும், அதே நேரம் அவற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அங்கீகாரமும் அங்க கிடைக்கிறதான் நாங்கள் என்ன சொல்ல வேணும், வெற்றிகரமான முயற்சியாளரின் பண்புகளுக்குள்ள தலைமைத்துவம் ஏற்றல்ல, என்ன தலைமைத்துவம் என்ற தலைவர் என்று நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். புத்தாக்கம், புத்தாக்கம் என்றது பாருங்க பிள்ளைகள், பிரதானமாக நாங்கள் சொல்ல வேண்டியது புத்தாக்கம் என்பது புதிய கருத்தொன்றை வெற்றிகரமாக செயற்படுத்தக்கூடிய நிலைக்கு மாறுதலையே புத்தாக்கம் என சொல்லப்படுகின்றது. அதாவது புதிய கருத்தொன்றை வெற்றிகரமாக செயற்படுத்தக்கூடிய நிலைமைக்கு மாற்றுதலே புத்தாக்கம் எனப்படும். அதே போன்று புத்தாக்கம் மேற்கொள்வதற்கான வழிகள் யாதேனும் சமூக தேவையை நிறைவு செய்வதற்கு புதிய முடிவு பொருள் ஒன்றை அறிமுகம் செய்தல், ஏற்கனவே இருக்கும் ஒரு பண்டத்துடன் புதியதோர் அம்சத்தை சேர்த்தல். என்ன செய்யப்படுது இப்ப நாங்களே பார்க்கலாம். கைத்தொலைபேசிய செயலிகள் பல்வேறு என்ன பார்த்தீங்களா, ஆப்ஸ் போட்டு இவ்வளவோ முன்னேற்றமாக காணப்படுகிறது. புத்தாக்கம் என்று சொல்லிக்கல நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேணும். புத்தாக்கம் என்றா என்ன, கண்டுபிடிப்பண்டா என்ன, இந்த ரெண்டையும் வடிவாக அறிந்திருக்க வேண்டும். புத்தாக்கம் என்றது இதுவரையில உருவாக்கவோ அல்லது இதுவரையும் அது சிந்தனா சக்தி அறிவு அனுபவ ஆற்றல்ல நாங்கள் பெற்றுக்கொள்ளாதது, எங்களிடம் விருத்தி செய்யப்பட்ட விஞ்ஞான தொழில்நுட்ப முன்னேற்றம் அதே நேரம் அறிவுபூர்வமான மாற்றங்கள் காரணமாக உருவாக்குறது அல்ல உற்பத்தி செய்து கொள்ளக்கூடியதுதான் நாங்கள் புத்தாக்கம் என்று சொல்றோம். இன்றைய பார்த்தீங்கன்னா புதிய புதிய என்ன செய்யறது, கணனிகள் என்ன டேப் அந்த இதுகள் காணப்படுறது, புது செயலிகள் காணப்படுறது, இதை புத்தாக்கம் பண்ணுவோம். ஆனா கண்டுபிடிப்பண்டா என்ன, கண்டுபிடிப்பு என்பது ஏற்கனவே புவியில இந்த இதுகளில் காணப்படுகின்றதும் ஆனால் அப்போதைய எங்கண்ட அறிவு சிந்தனா சக்தி விஞ்ஞான தொழில்நுட்பம் காரணமாக அவற்றை இனங்கண்டு கொள்ள முடியாமல் இருந்து தற்போது அவ்வாறு கிடைக்கின்ற விஞ்ஞான வசதிகள் விஞ்ஞான தொழில்நுட்ப முன்னேற்ற வசதிகள் அறிவின் காரணமாக அவற்றை கண்டுபிடித்துக் கொள்ள அவற்றை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருத்தல் கண்டுபிடிப்பு. நீங்கள் சொல்லுங்க, உதாரணமாக ஆகன் வாயு நீகன் வாயு அந்த அண்டவெளியில பார்த்தீங்களா இருந்த எத்தனையோ கோள்கள் என்ன மர இருந்த கோள்கள் அவையெல்லாம் இப்போ புதுசாக வந்தவ இல்லை, ஏற்கனவே அவை இருந்தவ. எங்களால் பார்த்தீங்களா இந்த தொலைக்காட்சிகள் இப்போ வேறு அந்த காலத்து காலம் அந்த விஞ்ஞான தொழில்நுட்ப முன்னேற்றம் காரணமாக புதிய உருவாக்கப்படுகின்ற பொழுது அவற்றை வைத்து நோக்குகின்ற பொழுது தான் அவற்றை நாங்கள் என்ன கண்டுபிடிக்க ஏற்கனவே புவியில் காணப்படுறது என்ன அண்டவெளியில் காணப்படுறதும் என்ன எங்கள்ட ஞாயிற்றுல காணப்படுறதும் ஆனால் அப்போதே இருக்கின்ற எங்களை அறிவு ஆற்றல்கள் அதே போன்று என்ன செய்யப்பட விஞ்ஞான தொழில்நுட்ப முன்னேற்றம் என்ன சரியான முன்னேற்ற விஞ்ஞான தொழில்நுட்ப முன்னேற்றம் இன்மை காரணமாக அவற்றை அறிந்து கொள்ளல. இப்போ அவற்றை நாங்கள் கண்டுகொள்ளுறோம், அதுதான் என்ன கண்டுபிடிப்பு. புத்தாக்கம்ன்றது இதுவரையில் அவ்வாறான ஒன்று புவியிலையோ அல்லது இதில் இல்லை, ஆனால் அங்கே அறிவு ஆற்றல் இதில் பயன்படுத்தி புதிதாக ஒன்றை உருவாக்கி கொள்ளுதல்லால் புத்தாக்கம் என்று நாங்கள் அதில் சொல்லுறோம். அர்ப்பணிப்பு மிகவும் வணிக செயற்பாடுகளில் பார்த்தீங்களா இருந்தால் அர்ப்பணிப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. இந்த அர்ப்பணிப்பு தன்மை இல்லாமல் இருந்தால் எல்லாமே தோல்வியில முடிவடைந்திடும். எந்த ஒரு செயற்பாட்டையும் வெற்றிகரமாக நாங்கள் முன்னெடுக்க வேண்டுமா இருந்தால் அதற்கு அர்ப்பணித்தே தான் ஆக வேண்டும். அர்ப்பணிப்பு என்றது பாப்பம் தமது குறிக்கோளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பிரயோகிக்கும் உச்ச அளவானதும் தொடர்ச்சியானதுமான முயற்சியே அர்ப்பணிப்பு என குறிப்பிடுவோம். அர்ப்பணிப்பு என்றது பாருங்கோ, எமது குறிக்கோள்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு பிரயோகிக்கின்ற உச்ச அளவானதும் தொடர்ச்சியானதுமான முயற்சியே அர்ப்பணிப்பு என குறிப்பிடுவோம். அந்த வகையில் பொறுப்பேற்றல், அதில் பொறுப்பேற்றல் தமது கட்டுப்பாட்டு வரையறையினுள் இடம்பெறும் கர்மங்கள் தொடர்பாக வகை கூறுவதற்கான சுயமான ஊக்கலே பொறுப்பேற்றல் என குறிப்பிடுவோம். என்ன பொறுப்பேற்றல் என்பது தமது கட்டுப்பாடு வரையறையினுள் இடம்பெறும் கர்மங்கள் தொடர்பாக வகை கூறுவதற்கான சுயமான ஊக்கலே பொறுப்பேற்றல் என குறிப்பிடுவோம். தீர்மானம் எடுத்தல்
என்ன சரியான தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்க வேணும். என்ன டிசிஷன் சரியான முடிவெடுத்து தருணத்துக்கு ஏற்ற மாதிரி முடிவெடுக்கக்கூடிய என்றெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த தீர்மானம் எடுத்தல் என்றா என்னென்று பார்ப்போம். தேவையான சந்தர்ப்பங்களில் காலம் தாழ்த்தாது, தேவையான சரியான சந்தர்ப்பத்தில் அந்த காலத்தை நாங்கள் தாழ்த்தாது பொருத்தமான தீர்மானங்களை மேற்கொள்ளும் திறனே தீர்மானம் எடுத்தல் எனப்படும். அது தருணம், சந்தர்ப்பம், பொருத்தமான இடத்துல நாங்கள் பொருத்தமான நேரத்தில் எடுக்கக்கூடியதான் சரியான தீர்மானம் என்று சொல்லுவோம். அதை கடந்தால் அது கடந்த சொல்லுவோம், அது கடந்ததே தான். ஆகவே தீர்மானம் எடுத்தல் என்றது சரியான இடத்தில் எடுக்கப்படுகின்ற ஒரு தான் அந்த தீர்மானம் எடுத்தல். அது வணிக நடவடிக்கைகளில் இந்த தீர்மானம் எடுத்தல் என்றது மிகவும் முக்கியமான ஒன்றாக நாங்கள் இதில் குறிப்பிட்டுக் கொள்கிறோம். பார்த்தீங்களா இருந்த அடுத்தது இடர்களை எதிர்கொள்ளல். வணிக செயற்பாடுகளில் ஒவ்வொருவருமே எதிர்பார்க்க வேண்டியது, எதிர்கொள்ள வேண்டியது இடர்களை எதிர்கொள்ளுகின்ற தன்மை அவர்களிடம் காணப்பட வேண்டும். இடர்களை எதிர்கொள்ளல் என்பது முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் தோல்வியடைய இடம் உண்டு. சந்தர்ப்பங்கள் நாங்கள் முன்னெடுத்து செல்லக்கூடிய இந்த செயற்பாடுகள் சில சந்தர்ப்பங்களில் தோல்வியடைந்து போகலாம். ஆகவே முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் தோல்வியடைய இடம் உண்டு என்பதை விளங்கி சவால்களை ஏற்றுக்கொள்ளும் விருப்பமும் ஆற்றலுமே இடர்களை எதிர்கொள்ளல் எனப்படும். நாங்கள் வெற்றிகரமாக ஒரு செயற்பாடு ஒன்று செய்யணும். பல்வேறு சவால்கள் எங்களுக்கு பார்த்தீங்களா இருந்த சூழலில் சமூகத்தில் இருந்து பல்வேறு சவால்கள் அவற்றை எதிர்கொள்ளக்கூடியதாக இருத்தலுமே இதில் நாங்கள் இடர்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலுமே இடர்களை எதிர்கொள்ளல் ஆற்றல் என குறிப்பிடுவோம். பிரச்சனையை தீர்க்கும் ஆற்றல். அடுத்த பார்த்தமா இருந்தால் பிரச்சனைகளை தீர்க்கும் ஆற்றல். தாம் எதிர்கொள்ளும் ஆபத்துகளையும் சவால்களையும் பொறுப்பேற்று தீர்வுகளை வழங்கும் திறனே பிரச்சனையை தீர்க்கும் ஆற்றல் ஆகும். பார்த்தீங்களா இருந்தா நாம் எதிர்நோக்கின்ற ஆபத்துகளையும் சவால்களையும் பொறுப்பேற்று தீர்மானங்களை வழங்கும் திறனை பிரச்சனை தீர்க்கும் ஆற்றல் என குறிப்பிடுறோம். அடுத்த பாப்போம் பிரச்சனைகள் தீர்க்கும் செயல்முறை. என்ன நாங்கள் இப்போ தரமம் இதில் நாங்கள் இந்த பார்க்கின்ற பொழுது தரமம் நீங்கள் அடிப்படையான இதில் பார்ப்போம். பிரச்சனை தீர்க்கும் செயல்முறைகளை பிரச்சனைகளை நன்கு விளங்கிக் கொள்வதற்கு தேவையான தகவலை திரட்டுதல், மாற்று தீர்வுகளை வழிகளை ஆராய்தல், அதற்கான மாற்று தீர்வு வழிகளை ஆராய்தல். அடுத்தது பாருங்க, ஒவ்வொரு மாற்று தீர்வு வழிகளின் அனுகூலங்கள் பிரதிகூலங்களை அறிந்து பகுப்பாய்வு செய்தல். அடுத்தது பார்ப்போம் அதிக அனுகூலம் தரக்கூடிய தீர்வை தெரிவு செய்தல். முயற்சியாளராவதன் நோக்கங்கள். ஒன்று பாருங்க புத்தாக்கங்கள் செய்தல். இரண்டாவது பாருங்க வணிகத்துறையில் புதிய அம்சங்களை சேர்ப்பதன் மூலம் இலாபத்தை உச்சால அளவாக்கிக் கொள்ளல். மூன்றாவது குடும்பத்தின் வருமான மட்டத்தை உயர்த்துதல், நலனோம்பல் மற்றும் சமூக சேவை நடவடிக்கைகளை மேற்கொள்ளல். அடுத்தது நாட்டின் பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுத்துதல், அதே போன்று தொழில் வாய்ப்புகளை பிறப்பித்தல், கடைசி நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல் என்பவை முயற்சியாளராவதன் நோக்கங்கள் என்றதில் நாங்கள் குறிப்பிடுறோம். சுயகணிப்பீடு என்பது மற்றொருவருக்கு சார்பாக தம்மை மதிப்பீட்டுக்கு உட்படுத்துவதே மதிப்பீட்டுக்கு உட்படுத்துவது சுயகணிப்பீடு ஆகும். எவையேனும் நியமங்களை அடிப்படையாக கொண்டே இது நிகழ்த்தப்படும். அளவிடக்கூடிய தலைமைத்துவ பண்புகள், திட்டமிட்டு செயற்படும் திறன், சிறந்த ஒழுங்கமைப்பு திறன். இரண்டாவது குழுவுடன் செயற்படும் போது மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவாறு நட்புடன் செயற்படும் திறன், பொறுமையும் ஏனியோரின் கருத்துக்களையும் செவிமடுக்கும் தன்மை, அர்ப்பணிப்புடனும் பொறுப்புடனும் செயற்படல் ஆகியவைதான் இதில் குறிப்பிடப்பட வேண்டியதாக அமைகின்றது.